ஃபுட் ஜர்னி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம ஆலு போண்டா எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா தாளித்து வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம இப்போது இஞ்சி நான் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாவை இப்படி கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு 1 நிமிஷம் போல் வெந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம இப்போ வெட்டி வச்சுக்கிற ஆனியனை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான மசாலா பொருட்களையும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 ஸ்பூன். கூட கறி மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நான் வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி நான் குக்கரில் போட்டு 4 விசில் எடுத்து அது தோல் உரித்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் துருவிக்கலாம், இல்லை கையால் கூட இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். அதை எடுத்து இது கூட சேர்த்து நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போண்டா செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணுவோம். இப்போ ஒரு பவுலில் நம்ம தேவையான அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கை பொறுத்து நீங்கள் கடலை மாவு எடுத்துக்கோங்க. கூட ஒரு 3 ஸ்பூனுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு போடும்போது நல்லா மொறுமொறுன்னு வரும். வத்தல் தூள், கூட மஞ்சள் தூள் கொஞ்சமாக, அப்புறமா இது வந்து காயத்தூள், இதையும் சேர்த்து நல்லா விரவி விட்டுக்கணும். கூட உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயும். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஃபுல்லாக ஊற்றிட வேண்டாம். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு நம்ம வீட்டில் சாப்பிட்லாம் டீ கூட. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆலு போண்டா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எந்த மாவுமே மிக்ஸ் ஆகாமல் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கை நான் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிறேன். இப்போ இதில் போட்டு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஆயிலில் போட்டலாம். ஆயிலை வந்து நீங்கள் ஆல்ரெடி சுடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஆயிலில் போட்டலாம். ஸோ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சூடானதுக்கப்புறமா நான் போட்டிருக்கேன். இப்போ அவ்வளோதான். சூப்பராக வேக வச்சு எடுத்தாச்சு. சுவையான ஆலு போண்டா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃபுட் ஜர்னி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட் ஜர்னி தமிழ்.